மாணிக்க வீணாபதாலயஞ்சிர் மகாலசா வஞ்சிர வாக்விலாச மாகேந்தி குதி கோமலாங்கி மாதங்கதந்தாம் அனுசாஸ்வராமி சதுர்புஜே சந்திரபலாமகம்சே कुचोनने कुंकुमराव शोभे कुंड्रेक्षुत पाशांकुश पुष्पबाणकस्ते अस्ते नमस्ते जगदेद मातक मातामरकदश्यामा मातंगी मलकाशारिणी कुडियार कटाक्षं कल्याणी कदम्बवनवासिनी जयमातंगदनके जयलीलोत्पलत्युते जय संगीत रसिके जयलीला सुखप्रिये ஸ்ரீ குருப்தியோடமாக எனது பெயர் அருணாச்சலம். இருக்கக்கூடிய இந்த ஆலயம் சென்னை முகப்பேர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ எல்லையம்பிகா ஆலயம். இந்த ஆலயம் சுமார் 52 வருஷம் பழமையான ஆலயமாக இருந்தாலும் 7 வருட காலமாக அம்பாளுக்கு தனியாக சன்னிதானம் உருவகிக்கப்பட்டு அம்பாள் திருவுருவ சிலையோடு 7வது வருஷ நிறைவை நோக்கி இந்த ஆலயம் சென்று கொண்டிருக்கிறது. கீழே இருக்கக்கூடிய அம்பாள் சுயம்பு மூர்த்தி, எல்லையம்மன் பெயர். கீழே இருக்கக்கூடிய மூர்த்தி வெறும் எல்லை கல்லை தான், அருவுருவமான மூர்த்தி தான் அம்பாள் கீழே இருக்காங்க. மேல இருக்கக்கூடியவங்க மாரீஸ்வரூபம், வலது கையில கத்தி, இடது கையில கபாலம், வலது மேற்கரத்துல டமரு, இடது மேல்கரத்துல பாசத்தோட நாகம் அல்லாது தீஜ்வாலையோடு இருக்கக்கூடிய மாரீஸ்வரூபமாக அம்பாள் இருக்காங்க. இந்த ஆலயம் என்னதான் எல்லையம்மன் ஆலயமாக இருந்தாலும் இங்க அம்பாளுக்கு உபாசன மூர்த்தியாக இருக்கக்கூடிய தேவதை லலிதா பரமேஸ்வரி தான். இந்த ஆலயத்துக்கு இன்னொரு பெரிய ஒரு அடையாளமே இங்க இருக்கக்கூடிய அரச மரம் தான். இந்த அரச மரத்தினுடைய கிளை 3 கிளைகளாக போகும். அம்பாள் இங்கே திரிபுர சுந்தரியாக இருக்கக்கூடிய காரணத்துல இந்த மரத்தோடைய பிரதான பிரான்சஸ் 3 பிரான்ச்சாக தான் போகும். அதனால்தான் இந்த அம்பாளுக்கு திரிபுர சுந்தரின்னு பெயர். சக்திக்கு முக்கோணங்கள் 3ம் ரொம்ப விரித்தமானது. இந்த அம்பாள் இருக்கிற இடம் 3 சந்துகள் இணையக்கூடிய இடம். அம்பாள் திரிபுர சுந்தரி. இங்க இருக்கக்கூடிய மரமும் 3 கிளையாக இருக்கிறதாக பெரும்பாலும் இந்த ஆலயத்துல அம்பாளுக்கு திரிபுர சுந்தரி பாவானையில தான் பூஜை நடக்கிறது. திரிபுர சுந்தரினால அம்பாளுடைய வலது பக்கத்துல சரஸ்வதியும் லக்ஷ்மியும், இடது பக்கத்துல சரஸ்வதி தேவியும் இருக்கக்கூடியதாக இந்த ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயத்துல மாத பூஜையாக பௌர்ணமி அன்று மாலை வேளையில் அம்பாளுக்கு சர்வாபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் செய்து லலிதா சகஸ்நாம குங்கும பூஜை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து வருட பூஜையாக இந்த ஆலயத்தில் ஆடி கூழூற்றுதல் மிக சிறப்பாக நடைபெறும். 3 நாட்கள் விசேஷம். வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை அன்று ஒரு பூஜையும், மறுநாள் சனிக்கிழமை அன்று ஒரு பூஜை, ஞாயிற்றுக்கிழமை காலையும் மாலையும் பூஜையாக 4 கால பூஜையாக இந்த ஆலயத்திலிருந்து. இதற்கு அடுத்ததாக ஆடிப்பூரம் மிகவும் விசேஷமாக இந்த ஆலயத்திலே நடைபெறுறது. இது அல்லாது வருடத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்ல அம்பாள் அலங்காரத்தோட இங்க காட்சி கொடுக்கிறது இந்த ஆலயத்தின் மற்றொரு சிறப்பு. இந்த ஆலயம் பக்கத்திலே அருகிலே இருக்கக்கூடிய கருமாரி அம்பிகா ஆலயோட எல்லை கோயினால அங்க நடக்கக்கூடிய பெரும்பாலான விசேஷத்துக்கு கரகம் முதலான ராமர் சீதா கல்யாண ராமருக்கு முழவான விஷயங்கள் போது இங்க இருந்துதான் அம்பாள் கிட்ட உத்தரவாகி முதல் பூஜை இந்த ஆலயத்துல நடைபெற்றுதான் கரக புறப்பாடாகும். சீதாராமர் கல்யாணம் அன்று சீதாதேவி இங்க வந்த பின்தான் ராமபிரானை போய் சந்திக்கக்கூடிய வைபவம் இங்க நடக்கும். அதே மாதிரி சித்திர மாசத்துல வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி இந்த ஆலயத்துல ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இதே போன்ற அலங்காரத்துல அம்பாள் இருப்பாங்க. அன்றைய தினம் இங்கிருந்து கருமாரி அம்பாவுக்கு பால்குடம் இருக்கும் காரணமாக சித்ரா பௌர்ணமி தமிழ் மாதத்தினுடைய முதல் பௌர்ணமினால இந்த ஆலயத்துல முதல் பௌர்ணமியை கணக்கில் கொண்டு அம்பாளுக்கு விசேஷ அலங்காரத்தோடு அம்பாள் சர்வாபரண பூஷிதையாக எல்லா விதமான ஆபரணங்கள் அறிந்து மாலைகள் அறிந்து அம்பாள் காட்சி கொடுப்பது இந்த ஆலயத்தின் மிக சிறப்பான விஷயம். எந்த அம்பாள் கோயிலா இருந்தாலும் சுயம்பு மூர்த்தியாக இருக்கும் பட்சத்துல அந்த ஆலயம் மிகவும் வலுவான ஒரு கோயில். அடுத்ததாக அந்த இருக்கக்கூடிய மந்திர ஜபம் இருப்பது 2வது வலுவை சேர்க்கும். 3வது அம்பாள் 3 தேவியாக இருக்க வேண்டும். இந்த 3மே இந்த ஆலயத்துல இருக்கிறதால இந்த ஆலயம் மிகவும் விசேஷமானது. உங்க மனசுல என்ன பிரார்த்தனை இருந்தாலும் பௌர்ணமி பூஜை அன்று வந்து பிரார்த்தித்து அம்பாளுக்கு என்ன நீங்க செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அது செய்யும் பட்சத்துல அம்பாள் அந்த சித்தீகரிக்கக்கூடிய தன்மை உங்க வாழ்வில எல்லா சௌபாக்கியங்களும் தரக்கூடிய வல்லமையாக அம்பாள் கொடுப்பா. ஸ்ரீ குருப்தியோ நமக. நன்றி. என் பேர் பொன்னி. பாடிப்பகுதி முதல் தெருவில் வசித்து வருகிறோம். 23 வருஷமா எல்லையம்மன் கோயில் கூழ்வாத்தல் நிகழ்ச்சி நடைபெற்று வருது. இது ஆடி மாதம் 3வது வாரம் ஊத்துறோம். இங்கே எங்களுக்கு இடம் சூழ்நிலை பத்தாம இருக்கு. இந்த இடத்தை விரிவுபடுத்தி தருமாறு அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த இடம் ஏற்கனவே விரிவாக தான் இருந்தது.
கொஞ்சம் ஆக்கிரமிப்பு காரணத்தினால இப்ப எங்களுக்கு இடம் ரொம்ப பத்தாம இருக்கு. கோவில் எத்தனை வருஷமா இருக்கு? கோவில் 52 வருஷமா இருக்கு. நீங்க இப்ப எத்தனாவது வாரம் கூழ் ஊத்திருக்கீங்க? 3வது வாரம் ஊத்துறோம் வருஷம் ஆடி மாசம். கோவில் நீங்க ஆரம்பிக்கும் பொழுது 52 வருடங்களுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருக்கு? பெருசா நல்லா விரிவா விரிவாதான் இருந்தது. விரிவாதான் இருந்தது. விரிவானா அது ஸ்கொயர் ஃபீட் கணக்குல அந்த சொல்லலாம். அந்த அளவு எங்களுக்கு தெரியல. நாங்க பெருசா கட்டல, ஒரு சின்னதா கட்டி இருந்தது. ரொம்ப சின்னதா கட்டி நாங்க கோயில் கட்டலாம்னு நினைக்கும் போது எல்லாமே நெருங்கிடுச்சு. அரசு அதாவது 3 ஊருக்குமே உள்ள எல்லை இது. எல்லையம்மன், பாடிப்புது நகர், கலெக்டர் நகர், இது MMDA 3 இடத்துக்கு உள்ள எல்லைக்குள்ள இடம் தான். எல்லையம்மனுக்குள்ள இடம் தான் இது. எல்லை கோயில் தான் இது. அப்ப இந்த பக்கம் வழி இருக்குதானே? ஆமா, வழி இருக்கு. இந்த பக்கம், இந்த பக்கம், வழி இந்த இருக்கு. பக்கம் எல்லாமே அதான் 3 பக்கமே உங்களுக்கு வழி இருக்கு. நீங்க இப்ப விரிவுபடுத்தினா எப்படி விரிவுபடுத்தினா பின்னாடி ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்களா? சைடுல பண்ணிட்டாங்களா? 3 சைடுமே கொஞ்சம் கொஞ்சம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. ஓரளவு எங்களுக்கு கோயில் சுத்தி வர அளவாவது எங்களுக்கு இடம் வேணும் இல்லைங்களா? அந்த அளவு இருந்த இடத்த பழைய பிளான்ல பார்த்தா தெரியும். 1979, 80ல போட்ட பிளான்ல இருக்கு கோவிலோட இடம் எவ்வளவு அதெல்லாம். அதை பார்த்து அந்த இடம் எங்களுக்கு கொடுத்தா போதும். ஒரு மக்கள் வந்து சுத்தி வர அளவு இருந்தா கூட எங்களுக்கு போதும். அதுக்கு கூட இட வசதி இல்ல. கோவில ஒட்டு மாதிரி வீடு இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்த வீடு. சில பல காரணங்களால அதெல்லாம் அப்ப எங்களால எடுத்து நடத்த முடியல. அப்பெல்லாம் நாங்க சிம்பிள் இப்ப 23 வருஷமா தான். ஆனா 52 வருஷத்துக்கு முன்னாடி இது புறம்போக்கு இடமா இருந்தப்ப அந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் ஆக்கிரமிப்பு ஆயிருக்கு. அது வந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவங்கதான் பார்த்து என்ன இதுக்கு உண்டான எங்களுக்கு பதில் சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் விரிவுபடுத்தணும். கோயில கொஞ்சம் விரிவுபடுத்தணும். ஒற்றுமையாதான் இந்த ஆமா பண்றோம். ஆமா பண்றோம். வருஷம் பிரச்சனை தான். வருஷம் இந்த வருஷம் இல்ல, எப்பயுமே பிரச்சனைங்க தான். ஒவ்வொரு வருஷமும் பிரச்சனையை சந்திச்சு இப்ப முன்னா நாள் கூட போலீஸ் ஸ்டேஷன் போய் வந்துதான் இப்ப செஞ்சிருக்கணும். மைக் செட் போடக்கூடாது. இந்த பேப்பர் இங்க ஒட்டுனது, அங்க ஒரு சின்ன இவ்வளோ பெரிய வால் போஸ்ட் ஒட்டுனதுக்கு ஒட்டக்கூடாது. கிறிஸ்டின் அவங்க, நாங்க இந்து கோயில் இங்க நடத்தக்கூடாது. இந்த பேனரே இங்க வைக்க கூடாதுங்களாம். அப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இங்க நிர்வாகிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க மேல எல்லாம் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இப்ப நாங்க எங்க வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க வரோம்னு சொல்லி போலீஸ்காரங்கள்ட்ட சொல்லி அனுப்பியிருக்கோம். ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே ஒரு சின்ன போஸ்ட் தான், வால் போஸ்ட் தான் ஒட்டணும். அதுக்கு அவங்க தரப்பு வந்து ரேடியோ போடக்கூடாது, போஸ்டர் ஒட்டக்கூடாது, எங்க செவுத்துல டச் பண்ணக்கூடாது. அவங்க தரப்புல சொல்லணும்னா ஒரு 4-5 படி போட்டாங்க. சும்மா தான் அந்த படி போட்டுருக்கணும். கோயில் நாங்க வந்து கடை வைக்கிறோம். நான் அதை பண்ணிட்டு இருந்தேன். சின்ன கோயில் தான் இருந்தது. அதனால அப்ப எங்களுக்கு கட்ட வசதி பத்தல, சின்னதா இருந்துச்சு. நாங்க அப்படிதான் 18 அடி ரோடு இருக்குங்க. இதுல 18 அடி ரோடு இருக்கு. அதுக்கான எங்களுக்கு நிலைமை என்னன்னு தெரியும். நீங்க அப்பா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சோம். கட்டை கட்டி 3 நாள் உட்கார்ந்து இருந்தோம். சில கவுன்சிலர்கள் எல்லாம் எங்களுக்கு பாதகமா இருந்ததுனால அந்த இடம் MMDAக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்தாங்களா எடுத்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. அது பிளான்ல பார்த்தாதான் தெரியும். இதுக்கு முன்னாடி அமைச்சர் செய்யப்பாங்க. இல்ல, இந்த ஊர் கவுன்சிலருங்க மூலியமா தான் போனோம். எங்களுக்கு எந்த ஒரு நல்ல பதிலுமே கிடைக்கல. அப்புறம் வந்து அவன் வந்து என்னன்னு கூட பாக்கல. இப்ப இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிறது திரு ரமேஷ் அவங்க. மாண்புமிகு ரமேஷ், நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்களுக்கு இந்த கோவிலை சுத்தி வர மாதிரி இடம் வசதி பண்ணி தரணும். நாங்க பெருசா எல்லாம் கேட்கல. கோவில இப்ப அம்மனை வந்து முன்னாடி நின்னுதான் கும்பிடுறோம். கோவில சுத்தி வந்து முன்ன சுத்தி வந்து கும்பிட்டோம். இப்ப அந்த இடம் இல்ல. அந்த மரத்துக்கு எங்களால சுத்த முடியல. நேத்து 2 பேரும் நூல் கட்டி அந்த பக்கம் இழுத்து கொண்டுதான் அந்த புடவையே எங்களால அந்த மரத்துக்கே கட்ட முடியும். முன்னெல்லாம் வந்து சுத்தி வந்துதான் கும்பிட்டுட்டு இருந்தோம். அப்ப வந்து நாங்க கோவில் கட்டல, வெறும் சின்னதா இப்படி ஓடு மாதிரி வச்சுதான் கும்பிட்டுட்டு இருந்தோம். அதனால இப்ப கலெக்டர்ல சாமி வந்து திருவிழா வந்தாலும் முதல் பூஜை இங்க நடந்துட்டுதான் 3 ஊர் கோயில் திருவிழாவுக்குமே இங்க வந்து உத்தரவு கொடுத்தாதான் போகும். எல்லாம் தேர்ச்சிங்க, அது எல்லாம் தேர்ச்சி, அது எல்லாமே இங்கதான் இது ஒண்ணும். ஆனா வந்து சிறு எல்லாமே செதுக்கிடுவோம். இப்ப அது எங்களுக்கு இடம் இல்லாம சுத்தி வைக்கணும். அதனால இப்படி இருக்குது. ஆமா, கண்டிப்பா தெளிவா இருக்கணும். 3 ஊருக்குமே முக்கியம்.
கலெக்டர் நகர்ல திருவிழா பண்ணணும்னா இங்க இருந்து தான் உத்தரவு கொடுத்தாதான் அவங்க அடுத்த வாரம் கூழ் ஊத்த முடியும். அவங்க வருஷம் 4வது வாரம் கூழ் ஊத்துறாங்க. சாமி வந்து இங்க ஊரை இங்க சுத்தும். இங்க அது முன்னெல்லாம் பெறுவேன். அதே சுருகி சுருகி விட்டுடுவோம். இப்ப குஞ்சுக்கு தான் மாத்து. அது இப்ப கரகம் ஜோடிக்கிறதே இப்ப 4 நாளைக்கு இங்கதான் வந்து ஜோடிப்பாங்க. அந்த இந்த கோயில்ல. வாரம் சனிக்கிழமை அப்படி முகப்பேர் கோவில்ல முகப்பேர் ஏரியா கோவில்ல என்ன விசேஷம்னாலும் இங்க வந்துதான் உத்தரவு கேட்டுதான் போவாங்க. மூணு ஏரியாவை இது என்னங்க குடம் பால் குடம் போகணும்னாலும் இங்க இருந்து தான் போகும். எல்லாம் இங்க வந்துட்டு அப்புறமா இங்க இருந்து தான் போவாங்க. ஒரு பூஜை பண்ணிட்டு தான் போவாங்க. 3 ஏரியாவுக்கு எல்லை. ஆமா இது எல்லாம் இது எங்க இருக்குன்னு கேட்டேன். நான் முகப்பேர்ல இருந்து அந்த தீரஸ் காலனி வரைக்கும் இது எல்லை தெரிச்சிங்க. இது திருவிழமா எல்லை காலி தான் இவோ. அதனால இதை எல்லாமே நம்ம வீடு ஆயிடுவோம். அது உள்ளேயே வீடு கட்டிக்கினா அப்புறம் அவ எங்க வளர்த்துவா? வளர்த்ததே கிடையாது. இப்போ இப்படி ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் அவங்களே ஜல்லு ஜல்லு ஜல்லுன்னு கோயில எனக்கே வீடு கட்டின புதுசுல எல்லாம் என் அந்த மாதிரி தான் இருக்கு. நானுமே 12 மணிக்கு இந்த சமயம் வந்துட்டேன். அதுதான் போயிடுச்சு. எல்லையில நடப்பாங்க அவங்களே. இப்பெல்லாம் வர்றதே இல்ல. அந்த மாதிரி ஆயிடும். இப்ப கூட தப்பா எதனா செஞ்சா இந்த இதுவா தான் வரும். அந்த மாதிரி இருக்கு. அது வந்து இந்தாண்ட பக்கமும் இடிக்கிட்டாங்க, இந்தாண்ட பக்கமும் இடிக்கிட்டாங்க, இந்தாண்ட பக்கமும் எல்லாம் 3 பக்கமும் எங்களுக்கு இதுவா இருக்கு. அது என்னன்னு நீங்க பழைய பிளான்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் கோயிலுக்கு எவ்வளவு இடம் இருக்குன்னு. அந்த இடத்த எங்களுக்கு கொடுத்தாலே போதும். சிங்காட்சி வரும். அந்த தெருவுல இருந்து கலெக்டர் நகருக்கு 1வது தெருல இருந்து தேர் மாரி தான் சிங்காட்சி வரும். அதுக்கு இப்ப போறதுக்கே இல்ல. இந்த இதுவே கிடையாது. அவ்வளவு டாப்பா அழகா வரும். தேர் போக முடியல. அங்க அந்த தேர் வந்து அவ்வளவு அழகா வரும். இப்போ ஒரு 3-4 வருஷமா இங்க வந்து பூஜை போட்டு போவார். எல்லாமே இப்படித்தான் நிக்குது. திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் வட்டம் 90வது வார்டு. இந்த வார்டில் இருக்கிற 1வது தெருவில் இருக்கிற எல்லையம்மன் கோவில். இது பூர்வீகம் சுயம்புவாக உருவான கோவில் தான் இது. ஸோ இந்த கோவில் வந்து இந்த வீடுகள்லாம் இல்லாத பட்சத்தில் நல்லபடியாக பக்காவாக இருந்தது. இப்போ நெருக்கி நெருக்கி வீடு வந்துட்டதுனால கோவிலை நல்லா பூஜை புனஸ்காரம் பண்ணுறதுக்கு வசதி இல்லை. அதுக்கு வசதி செஞ்சு தரணும், அவ்வளோதான். ஸோ நல்ல சக்தி பொருந்தியது எல்லையம்மன். எல்லையம்மனுக்கே இடம் இல்லை, ஆனால் நம்ம வீட்டுக்கு இவ்வளோ வசதி நெருக்கி கொண்டு போயிட்டுருக்கோம். அக்கம் பக்கம் இருக்கிற வீடு விதிமுறைகளுக்கு உட்பட்டும் கட்டாமல் ஒரு ஸ்ப்ளே கூட இல்லாமல் எல்லாம் 90 டிகிரியில் வச்சுருக்காங்க. ஸோ இதனால் சாமியோட உற்சவத்தை கொண்டு போகிறதுக்கு கூட நமக்கு வசதி இல்லாமல் இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த 3வது வாரம் குழு ஊற்றுறதுக்கும் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது. ஸோ அதனால் திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் வட்டம் 90வது வார்டு கலெக்டர் நகர் பாடி புதுநகர் 1வது தெருவில் இருக்கிற இந்த எல்லையம்மன் கோவிலுக்கு 52வது வருட குழு ஊத்தல். இந்த விழாவை சிறப்பிக்கிறதுக்கும் மேன்மேலும் நல்லா சிறப்பாக ஆலயத்தை விரிவுபடுத்தி கொடுக்கறதுக்கும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் உயர் திரு ரமேஷ் அவர்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள், இப்பகுதி மக்களோட வேண்டுகோள். இதை ஏற்று அவர் வந்து சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம். ஓகேங்களா?